நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த பூமியில மனிதனை மீட்கும்படியாய் வந்தவரே, பரலோகம் சேர்க்கும்படியாய் வந்தவரே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷவா இயேசு நான் உலகத்துக்கு கொண்டு செல்லணுமே, என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று சொன்ன ஜீவநாட்கள் என் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். அப்பனே உமக்கு தந்தே. இத்தனை பேருக்கு உண்மையாகவே சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாய் மாற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, என் பாரங்கள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டீரப்பா. என் துக்கங்கள் எல்லாம் நீங்க சுமந்தீர் ஆண்டவரே. உம்முடைய பாரத்தை நாங்கள் சுமக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாரத்தை நாங்கள் சுமக்கும்படியாக, அழிந்து போகிற மக்களை குறித்ததான ஒரு கரிசனையை ஆண்டவர் அந்த பாரத்தை எங்களுக்கு நீர் தாங்க ஆண்டவரே. அது ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும் ஹல்லேலூயா. மீண்டுமாக நாம் சொல்லி நாம் முடிக்க போறோம். ஆண்டவரே, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். நமக்கு ஒருவேளை இந்த உலகத்துல நிறைய பாரங்களை நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பாரத்தை, அந்த சுவிசேஷ பாரத்தை நாம் சுமக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுகிறேன். இவைகளை உயர்த்தி சுவிசேஷ பாரம் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாற வேண்டும். ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று இயேசுவே என் ஜீவநாட்கள்
இயேசுவே ஆண்டவரே, எங்களை நீங்க பயன்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் போகிற இடங்களில் சுவிசேஷ பாரத்தோடு நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே, அவங்க ஆத்துமாவை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் தாங்கப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் உற்சாகமாய் உமக்காக நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.